நண்பர்களே வணக்கம். சப்பாத்தி பாருங்கள் எப்படி உருட்டுறாங்க பாருங்கள். பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக அழகாக இருக்கும். பத்திலா எவ்வளோ அழகாக உருட்டியிருக்காங்க பாருங்கள். பாருங்கள் நல்ல ஃபுல்கா மாதிரி வரணும். நல்ல சப்பாத்தி பார்த்துக்கோங்க. சப்பாத்தி நேச்சுரலாக போடுதோம். ஆமாம், லேசாக எண்ணெய் தடவிட்டு அதை பிரட்டி போட்டோம்னா நல்லா அழகாக வரும். ரோஸ்டடாக வரும். உங்களுக்கு ரோஸ்ட் வேணுன்னா ரோஸ்டடாக பண்ணலாம். பாருங்கள் பாருங்கள் சப்பாத்தி சூடாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதை அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே போடணும். பார்த்துடுங்க. சப்பாத்தி போடுறதுலாம் ரொம்ப ஈஸி. நிறைய பேர் ரொம்ப கஷ்டம்பாங்க. பார்த்துடுங்க. ஆமாம், அது கொஞ்சம் அந்த முட்டையாக வருது பார்த்தீங்களா? அப்போ அந்த முட்டையாக வந்தோடனே லேசாக அப்படியே தூக்கி இப்படி போட்டிங்கன்னா அப்போ அந்த சப்பாத்தி ஃபுல்லாகவே இந்த மாதிரி வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு சைடு வெந்து ஒரு சைடு வேகாமல் இருக்கும். அதுதான் இப்போ பாருங்கள் இந்த சைடு வந்துருச்சா? இப்போ இந்த மெத்தடில் வேக வைக்கணும். எப்போவுமே சப்பாத்தி வந்து இப்படி ரெண்டு சைடும் இது லேசாக இதாக இருக்கும்போது அப்போ அந்த சைடும் ஃப்ரண்ட் இது போட்டுருணும். அப்போ தான் அது அந்த ஃபுல்கா மாதிரி நல்லா அழகாக எல்லா சைடும் வேகும். இல்லைன்னா ஒரு சைடு வெந்து ஒரு சைடு வேகாமல் இருக்கும். ஆமாம், லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. என்ன பார்த்துக்கோங்க. அந்த லேசாக வருது பற்றிலா? அந்த லேசாக வருது பார்த்துங்க. லேசாக பொடியாக வருது பற்றிலா? வருதா? அந்த வருது பற்றிலா? அந்த நேரம் பார்த்து இப்படி லைட்டாக ஒரு ஆட்டிட்டு பாருங்கள். வருதா? அந்த ஆளை இப்படி தூக்கி அந்த ஆளை திருப்பி போட்டுருங்க. இப்போ பாருங்கள் எல்லா சைடு வந்திருக்கு பாருங்கள். எல்லா சைடு வந்திருக்கு பாருங்கள். பொடியாக இருக்கா? எல்லா சைடு வந்திருக்கா? அப்படி நல்லா இதாகும். ஆமாம், பத்திலா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ ரெண்டு சைடும் பாருங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி வந்திருக்கு பத்திலா? இந்த மெத்தடில் வேக வைக்கணும். எப்போவுமே சப்பாத்தி இப்படி வேகணும். பாருங்க எவ்வளோ அழகாக ஃபுல்கா மாதிரி அழகாக வரும் பாருங்கள். பத்திலா பாருங்கள் எப்படி இருக்குது. இப்படி இருக்கணும் சப்பாத்தி. நண்பர்களே வணக்கம். இவ்வளோ நேரம் உங்களுக்கு சப்பாத்தியை காமிச்சேன். இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்ல போகிறேன் எப்படி இருக்குது எப்படின்னு. இது பாருங்கள், கீழே காமிமா. இது வந்து சிம்லா மிர்ச்சி, என்ன சொல்லுவாங்க, கொடமிளகா மற்ற வெங்காயம் மற்ற இதெல்லாம் போட்டு, வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொஞ்சம் லேசாக மசாலாவை போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கு. கொடமிளகா சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து இங்கிட்டு இது வந்து நிலக்கடை சட்னி. இதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் புது டிஷ்ஷு. இது உங்களுக்கு புது இது. தமிழ்நாட்டில் யாரும் இப்படியெல்லாம் செய்வீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நிலக்கடலை சட்னி, கொடமிளகா பாஜி, என்ன சொல்லுவாங்க, கூட்டு. சப்பாத்தி பார்த்துடுங்க. சப்பாத்தி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் சப்பாத்தி பாருங்கள். எப்படி பற்றிலா? சப்பாத்தி பற்றிலா நல்லா இருக்கும். ஆமாம், இங்கே பாருங்கள் காமிக்க பாருங்கள். கொடமிளகா ஒரு அருமையான டேஸ்ட்டு. ரொம்ப அருமையாக இருக்குது. ஆமாம், அது மாதிரி செய்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாப்பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி இதை போட்டு லைட்டாக நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடமிளகா கட் பண்ணி வச்சதை நல்லா போட்டு நல்லா அழகாக ஃப்ரை பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குது பார்த்துட்டுங்க. ரொம்ப இந்த சப்பாத்திக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதே போல் சப்பாத்திக்கு மாவு பிணையும் போது தயவுசெய்து ஒரு 2 மணி நேரமாவது வச்சு அதுக்கப்புறம் சப்பாத்தி போடுங்க. அப்போ தான் அந்த சப்பாத்தி சாஃப்ட்னஸ் இருக்கும். இல்லைன்னா சாஃப்ட்னஸ் இருக்காது. ஒவ்வொரு வீட்டில் சொல்லுவீங்களா, ரொம்ப இது என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை சுற்றியில் வச்சுல அடித்து உடைக்கணும் பொழுத்துறது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் இருக்காது. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சரி நண்பர்களே, நிலக்கடலையே உங்கள்கிட்ட சொல்ல, நிலக்கடலை இருந்தால் பாருங்கள். நிலக்கடலை சட்னி. நிலக்கடலை சட்னி. ஆமாம், நல்லா இருக்கு. நிலக்கடலை சட்னி நல்லா இருக்குது பார்த்துடுங்க. நிலக்கடலை சட்னியும்
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அழகாக இருக்கு பார்த்துருங்க. ஒரு நிமிஷம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப முக்கியம். கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி. இரவு வணக்கம்.